முதல் அறிவிப்பு, திட்டக்குடி மற்றும் விருத்தாசலம் பகுதிகளில் இருக்கிற வேளாண் பெருமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில வெல்லிங்டன் எதிரில கரைகளை பலப்படுத்துகிறது, வாய்க்காலை புனரமைக்கிறது போன்ற மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். 130 கோடி ரூபாய் செலவில். இரண்டாவது அறிவிப்பு, கடலூர் மாநகராட்சியில் இருக்கிற மஞ்சக்குப்பு மைதானம் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில மேம்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவருடைய கோரிக்கை ஏற்று சட்டமன்றத்தில் தொடர்ந்து எழுப்பினார். எங்களுக்கு கூட சில நேரங்கள் கோபம் வந்தது. ஆனால் அந்த கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். எனவே அந்த உணர்வோடு நான் இங்கே மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன், பண்ருட்டி தொகுதியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனுடைய கோரிக்கை ஏற்று 15 கோடி ரூபாய் செலவில் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும். நாலாவது அறிவிப்பு, புவனகிரி மற்றும் சிதம்பரம் பகுதி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் முட்லூரில் இருந்து சேத்தியாத்தோப்பு வரை இருக்கிற 2 வழிச்சாலை 4 வழிச்சாலையாக 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். அஞ்சாவது அறிவிப்பு, நெய்வேலி பகுதியில் கெடிலம் ஆற்றங்கரையில் செம்மேடு, சிறுவாத்தூர், இளந்தம்பட்டி கிராமங்களில் 36 கோடி ரூபாய் செலவில் வெள்ளத்தடுப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும்.